ஹாய் மக்களே, இன்னைக்கு ராமநாதபுரம் வந்திருந்தேன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி. நம்ம மஹால் பார்த்தீங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்களா, அது பக்கத்தில் இருந்துச்சு. சரி பஸ் ஸ்டாண்டை வீடியோ எடுக்கலாம்னு போய் கேட்டிருந்தேன். உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்ட்டாங்க. நான் வெளியே இருந்து ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்க. அது இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இப்போதைக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வண்டி என்ட்ராகி, அதாவது பேக் சைடு பஸ் ஸ்டாண்டோட இருந்த கண்டிஷனோட பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு இங்கிட்டு என்ட்ராகி வண்டி வந்து அதாவது அந்த பக்கம் அவுட் ஆகும். இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற அடிப்படை வசதிகள் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா உணவகம் இருக்குது. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே முன்னே இருந்து அம்மா உணவு தான் அது ஒன்று இருக்குது அடிப்படை வசதியாக. ரெண்டாவது அடிப்படை வசதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா சிலை இருக்குது. அந்த அண்ணா சிலைக்கு அந்த கையை நீட்டிப்பார் அண்ணா, அதுக்கு ஏற்ற மாதிரியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் இருக்குது. இது ஒரு அடிப்படை வசதி தான். அதாவது வர மக்கள் நல்லா குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இதை விட்டுட்டு அண்ணாவோட வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 150 மீட்டர் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. சரி, நீங்கள் அதையும் தவிர விட்டுச்சிங்களேன், இந்த ஒயின் ஷாப்பை தாண்டி ஒரு வலிமை முருகன் கோயில் அந்த பெண்டில் இருக்குது. அதை தாண்டி அந்த சிக்னல் பண்ணிச்சிங்களேன், அங்கே ஒரு அடிப்படை வசதியில் ஒரு ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் சுற்றி எனக்கு தெரிஞ்சு என் கண்ணில் பட்டது 3 ஒயின் ஷாப்பு. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கான்னு தெரியல. ராமநாட்டில் இருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பகுத்தறிவு பேசுகிற இந்த திராவிட மாடல் தான் இத்தனை ஒயின் ஷாப்பை இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி வச்சுருக்கு. இது வந்து பகுத்தறிவுக்குள்ள வருமா வராதா? ஒரு அரசாங்கம் வந்து அது சாராய கடை நடத்துறதே தப்பு. இது வந்து அறிவே இல்லாத செயல். இது பகுத்தறிவுக்குள்ளே வருமா வராதா? இந்த வீடியோவில் நான் திராவிட மாடல்னு சொன்னோன்னே திமுக மட்டும் குறை சொல்ல அப்படின்னு நினைக்க வேணாம். இதுக்கு முன்னே இந்த இதை நிறுவனம் ஏடிஎம்கே, அதாவது இந்த திராவிட கட்சிகளை மொத்தமாக தான் குறை சொல்கிறேன். ஏடிஎம்கே வந்து திராவிட கொள்கையை பற்றியோ பகுத்தறிவு பற்றியோ அதிகமாக எங்கேயுமே பேசுனது கிடையாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா அதான் உண்மை. அவங்க எங்கேயுமே வந்து திராவிட கொள்கை பகுத்தறிவை பற்றி பேசுனது இல்லை. ஆனால் பகுத்தறிவு பற்றி பேசுகிறேன். நீங்கள் ஏன் இன்னும் வந்து ஒயின் ஷாப்பை மூடாமல் வச்சுருக்கீங்க?